கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நெறைய நேரத்தில வந்து ஒரு வெறுமை, எம்ப்டினஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு நெறைய பணம் இருக்கும், பொருள் இருக்கும், தேவையான வசதிகள் இருக்கும், சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு பிடித்த இடத்துல நம்ம வேலை செய்யலாம், படிக்கலாம். எல்லாமே இருந்தாலும் ஒரு எம்ப்டினஸ். சில பேர் வந்து தங்களுடைய ஆசைகள தீர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு பேஷன். எனக்கு வந்து பைக் ஓட்டுறது எனக்கு பேஷன். எனக்கு கார் ஓட்டுறது பேஷன். எனக்கு ரேசிங் ஒரு பேஷன். இல்லன்னா வந்து நான் ஃபோட்டோகிராஃபி ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னா நடிக்கிறது. இந்த மாரி நெறைய பேஷன்ஸ் இருக்கும். இல்லையா? அது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாலுமே ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்கும். காலையில போவாங்க, எந்திரிச்சு மெஷின் மாரி வேலை செய்வாங்க. கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு எம்ப்டினஸ். ஒரு சந்தோஷம் இருக்காது இல்லையா? அந்த கடவுள் கொடுக்கிற சந்தோஷம் அங்க மிஸ் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடக்கவே இல்ல. இல்ல. ஏன்னா, நம்மளை படைத்த தேவன் வந்து நமக்கு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அந்த சித்தத்தின்படி நடந்தா தான் நமக்கு ஒரு ஃபுல்னஸ் வரும். அதாவது மேபி நமக்கு பிடித்தது நம்ம செய்யாம இருக்கலாம். நீங்க வந்து ஒரு மியூசிஷியன் ஆகலாம். இல்லன்னா வந்து ஒரு பெரிய பாடகர் ஆகலாம்னு நீங்க நெனச்சிருக்கலாம். அது வந்து உங்களுடைய சந்தோஷமா இருக்கலாம். ஆனாலும் கடவுளுக்கு ஒரு சித்தம் இருக்கு. என் மகள நான் இந்த உலகத்துல நான் படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்த என் மகள் செய்யும்போது தான், என் மகன் செய்யும்போது தான் அவனுக்கு அந்த திருப்தி வரும்னு சொல்லி கடவுள் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் இல்ல கடவுளே! எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சுயம் இருக்கு. நான் வந்து இதற்காக நான் படிக்கிறேன். என் வாழ்நாள் ஃபுல்லா நான் இதுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் அந்த இத தான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது, நமக்கு வந்து அந்த ஒரு எம்ப்டினஸ் இருந்து கொண்டே இருக்கு. இதற்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தேவன வந்து நம்ம இருதயத்துல கொண்டு வரணும். இல்லையா? அதாவது வசனம் அழகா சொல்லுது இல்லையா? அ நான் வந்து வாசிக்கிறேனே 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கடவுள் நம்ம கூட வாசம் பண்றாராம். ஆவியானவர் நம்ம கூட வாசம் பண்றாராம். அதான் ஒருத்தர் சொன்னார் ஆக்சுவலா. நீங்க ஏன் வந்து கிறிஸ்துவத்தை ஏத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, கிறிஸ்துவத்துல தாங்க அந்த தேவன் தாங்க இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம கூட வந்து வாசம் பண்றாராம். இத விட பெருசு என்ன வேணும்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக அவர் கிறிஸ்தவரா மாறிவிட்டார். இல்ல அதுதான். நமக்கு நெறைய நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நாங்க பேசும்போது, "அப்பா நீ வந்து சிகரெட் குடிக்காதப்பா. நீ வந்து தண்ணி அடிக்காத. உன் சரீரத்துல தான் வந்து தேவன் வாசமா இருக்கிறார்ன்னு" சொன்னா, அப்படிலாம் வசனம் போடவே இல்லையே! எனக்கு தெரியவே தெரியாதே! அதாவது ஒரு கிறிஸ்துவ பையனுக்கே இது தெரியல. அதான் நெறைய நேரம் எதனாலன்னா, நமக்கு அந்த வேதத்த நம்ம வந்து படிக்கிறதே இல்ல. அந்த தேவனுடைய இருதயத்த நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, வேதத்த முதல்ல நம்ம தியானிக்கணும். ஸோ கடவுள் எப்ப நமக்குள்ள வாசமா இருப்பார்ன்னா, நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கும்போது தான். ஏன்னா தேவன் வந்து பரிசுத்தமான தேவன் இல்லையா? அவர் பரிசுத்தத்த தான் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமா இருக்கிற இடத்துல மட்டும் தான் அவர் வாசமா இருப்பார். நம்ம வீட்ல வந்து நம்ம ஏசப்பாவ எப்படி வச்சிருக்கோம்னா, ஹால்ல மட்டும் இருங்க ஏசப்பா. நீங்க வந்து பெட்ரூமுக்கு வராதீங்க, கிச்சனுக்கு வராதீங்க, என்னுடைய பாத்ரூமுக்கு வராதீங்கன்னு சொல்லி நம்ம அங்கங்க தடை போட்டு வச்சிருக்கோம். எப்படின்னா, நம்ம இருதயத்திலும் அப்படிதான். ஏசப்பா நான் சண்டே மட்டும் நீங்க வாங்க. நான் உங்க கூட வரேன். நான் சர்ச்சுக்கு போறேன். மத்த காரியத்துலலாம் நீங்க உள்ள வராதீங்க. நான் எப்படி சம்பாரிக்கிறேன்? நான் சண்டேஸ எப்படி கழிக்கிறேன்? நான் வேலை செய்ற இடத்துல உண்மையும் உத்தமமா இருக்கிறேனா? பண விஷயத்துல நான் உண்மையா இருக்கிறேனா? நான் என்ன பார்க்கிறேன்? நான் என்ன மொபைல்ல என்ன வச்சிருக்கிறேன்? என்ன மாரி ஃபோட்டோஸ் நான் வச்சிருக்கேன்? என்ன மாரி நான் வீடியோஸ் வச்சிருக்கேன்? நான் எத குறித்து நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்? என் கணவனுக்கும், என் மனைவிக்கும் நான் உண்மையா நான் இருக்கிறேனா? என் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துறேனா? நான் உமக்கு உண்மையா இருக்கிறேனா? இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க கடவுளே! நீங்க வந்து சண்டே மட்டும் வாங்க. சண்டே சர்ச்ல மட்டும் இருங்க. நான் அங்க வந்து உங்கள பார்த்துட்டு, நான் அப்படியே வந்துர்றேன்னு சொல்லி, நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இல்ல. ஆனா கடவுள் என்ன விரும்புறார்ன்னா, நான் உனக்கு உள்ள வரேன்ப்பா. நான் உள்ள வந்து உன்னுடைய கழிவுகளெல்லாம் நீக்குறேன். அழுக்கெல்லாம் நீக்கிட்டு, நான் உள்ள வாசமா இருக்கேன். அப்படி நான் வாசமா இருந்தேன்னா, நான் வந்து என்னுடைய சித்தத்தின்படி உன்ன நடத்துவேன். ஏன்னா ஆவியானவர் சொல்றார் இல்லையா? நமக்கு என்ன வேணும்னே நமக்கு தெரியல. இல்ல நெறைய நேரம் வந்து நம்ம பிரேயர்ஸே வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னே தெரியாம, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் வாசமா இருக்கும்போது, ஆவியானவர் உள்ள வந்து வாசமா இருக்கும்போது, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய பாவங்கள் என்ன? உன் குற்றங்கள் என்ன? நீ இதெல்லாம் விட்டு வெளிய வரணும். நீ வந்தான்னா, ஏசப்பா உன் கூட வாசம் பண்ணுவாங்க. நீ செய்றது எல்லாமே வாய்க்கும். அப்பதான் நீ செய்றதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது தான், நம்ம செய்றதெல்லாம் வாய்க்கும். அத விட்டுட்டு, நான் எது செஞ்சாலும் வாய்க்கும். வெறும் கடைசியில இருக்கிற அந்த வசனத்த மட்டும் போட்டுக்கிட்டு, நான் செய்றதெல்லாம் வாய்க்கும்னா, கண்டிப்பா வாய்க்கவே வாய்க்காதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தேவன நம்ம இருதயத்துல கொண்டு வருவோம். நம்மள வந்து ஒரு ஆலயமா மாத்த விரும்புறார். அதற்கு நம்ம இடம் கொடுப்போம். நெறைய நேரத்துல எப்படின்னா, நம்ம ஒரு கப் எடுத்துக்கோங்களேன். கப்புக்குள்ள வந்து நெறைய அழுக்குகள் இருக்கு. அந்த அழுக்கு வெளிய வரணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கப்ப வெளிய ஊத்தணும். இல்லையா? நம்ம வெளிய ஊத்துறதே இல்ல. ஆவியானவர் என்ன சொல்றாரு? "நீ மேல இருக்க மூடி மட்டும் எடுத்துரு. நான் மேல தண்ணி ஊத்துறேன். அபிஷேகம் பண்றேன். உள்ள இருக்க அழுக்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிரும். அப்ப வந்து நீ பரிசுத்தனா மாறிருவ. நான் உன் கூட வாசம் பண்ணுவேன். என்னோட சித்தத்தின்படி நீ நடக்கறதுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு" சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அதெல்லாம் முடியாது கடவுளே. கப்பெல்லாம் நான் கீழவும் ஊத்த மாட்டேன். நான் வந்து மூடியும் மேல மூடி தான் வச்சுக்குவேன். இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற அந்த அழுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமா அது வந்து நாற்றம் எடுத்துக் கொண்டே இருக்குது. யாருக்குமே அது உபயோகம் இல்லாத பாத்திரமா மாறிக்கொண்டே
கொண்டிருக்கிறது. அதனால கடவுள் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, முதல்ல நீ அந்த மேல இருக்க மூடி எடுப்பா, நான் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறேன், உன் அழுக்குகளா நீக்க விரும்புறேன், நீக்கினதுக்கு அப்புறம் நான் வந்து தங்குறேன், நான் வந்து தங்கிட்டேன்னா என்னுடைய சித்தத்தின்படி நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், மத்தவனுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழுவ. எனக்காக நீ ஓடும்போது இன்னும் அதிகமான மக்களை நீ கடவுளிடத்துல கொண்டு வந்து சேர்த்தறதுக்கு நீ ஒரு நல்ல பாத்திரமா இருப்பேன்னு சொல்லி தேவன் விரும்புறார் இல்லையா. இன்னைக்கு நமக்கு ஒப்பு கொடுப்போம், கடவுளே நான் வந்து இவ்வளவு நாள் வந்து பாவத்துல இருந்துட்டேன், நான் வந்து உங்களை வந்து வெறும் சண்டே மட்டும் தேடுற கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் இனிமேட்டு 24/7 எந்நேரமும் உண்மை தேடுகிறவனாக நான் மாற எனக்கு கிருபை கொடுங்க இயேசப்பா அப்படின்னு கேட்கும்போது கடவுள் நம்ம ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டே வருவார். நம்மளோட அழுக்குகள்லாம் நீக்கும் போது கடவுள் நம்ம கூட வந்து வாசமா இருப்பார். கர்த்தர் அந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.